வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குடியரசு தினத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் சிறப்பு கிராம சபை கூட்டங்கள் நடைபெற்றன. ராமநாதபுரம் ஒன்றியம் சக்கரக்கோட்டை ஊராட்சியில் உள்ள வாணி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. சக்கரக்கோட்டை கிராம பொது நல சங்க தலைவர் வெற்றிவேல் தலைமை தாங்கினார். ஊராட்சி செயலர் காசிநாதன் வரவேற்று வரவு செலவு கணக்கு வாசித்தார். ராமநாதபுரம் வட்டார காங்கிரஸ் தலைவர் காருகுடி சேகர் மற்றும் வாணி இப்ராஹிம் ஆகியோர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பெயரை மாற்றிய மத்திய அரசின் செயலுக்கு எதிராக தீர்மானம் முன்மொழிந்தனர். இக்கூட்டத்தில் மாவட்ட வருவாயலுவலர் சங்கரநாராயணன் அவர்கள் நேரடியாக கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் அன்புச்செல்வி, தாசில்தார் காளீஸ்வரன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சுதாகர், சோமசுந்தர் உள்ளிட்ட வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பொதுமக்களின் கேள்விகளுக்கு பதிலளித்தனர். குறிப்பாக வாணி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளிக்கு நிரந்தர தூய்மை பணியாளர் நியமிக்கப்பட வேண்டும் என்பது உள்ளிட்ட பல முக்கிய கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இதேபோல் மண்டபம் ஊராட்சியொன்றியம் பட்டணம்காத்தான் சிறப்பு நிலை ஊராட்சியில் 77வது குடியரசு தின சிறப்பு கிராம சபை கூட்டம் ஊராட்சி அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது. ஊராட்சி செயலர் வினோத் கண்ணன் வரவேற்றார். ஊராட்சிக்கு செலுத்த வேண்டிய வரி பாக்கிகளை உரிய நேரத்தில் செலுத்தி ரசீது பெற்றுக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டனர். துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் சவுந்தரராஜன், கிராம நிர்வாக அலுவலர் கண்ணன், மக்கள் நல பணியாளர் சக்தி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.